நேற்று முன்தினம் யூடியூபர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர் வந்து மாயமானதாக செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு. ஒரு வழக்கறிஞரா இதோட பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் விளக்குங்கள். வணக்கம், உங்களுக்கும் உங்க நேயருக்கு வணக்கம். இது நிச்சயமா வந்து கண்டிக்கத்தக்க சமாச்சாரம். காரணம் என்னன்னாக்க, இந்த கதையை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தூய ஆட்சியை கொடுக்கும், எந்த விதத்திலையும் வந்து காவல்துறையோ மற்ற அதிகாரிகளையோ யாரும் வந்து பயன்படுத்தி பலனடைய முடியாதுன்னு சொன்னாரு. இப்ப நேராவே நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு. இந்த சமாச்சாரத்துல இவ்வளவு நாடகத்தினுடைய பின்னணி என்னங்கிறது கேட்கணும். ஏன்னாக்க இந்த சமாச்சாரம் ஆரம்ப காலத்திலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கூடவே அவங்க மனைவியோட பயணிச்சுட்டு இருக்கேன். ஒரு பெண்ணாக, ஒரு மூத்த வழக்கறிஞர் பெண்ணாக அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதை முதல்ல கதையை கேட்டுக்கங்க. இந்த கதை எப்படின்னாக்க, சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் நாங்கள் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். முந்தான இன்னைக்கு 1ஆம் தேதி 30ஆம் தேதி விடிய காலையில் 2:30 மணிக்கு போலீஸு உருவத்தில் ஒரு 2 ட்ரெஸ் போட்டவங்க 7 பேர் மஃப்டி, நல்ல கவனிச்சுக்கங்க, 7 to 6 பேர் மஃப்டி ஒரு பொலேரோ காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு அவங்களுக்கு ஒரு லேடி வந்து கை காட்டுறாங்க அந்த வீட்டை. ஒரு 1:30 மணி 2 மணி சுமாருக்கு இந்த ரவுடி ஒரு மஃப்டியில் இருக்கிற 2 போலீஸும் ஒரு லேடியை ரோட்ல அழைச்சிட்டு வந்து வீட்டை கை காட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க, கதவை தட்டுறாங்க. அவங்க ஒரு 2 மணிக்கு என்ன கதவு 2:30 இருக்கும், கரெக்டா டயத்தை சொல்ற மாதிரிங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, என்னங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன். இல்ல ஒரு என்கொயரி கூப்பிட சும்மா வாங்கன்னு. என்கொயரி கூப்பிட சும்மா வாங்கன்னு கேட்டிருக்காரு. சம்மன் எங்க நோட்டீஸ் எங்க கேட்கறாரு. நல்லா பாத்துக்கலாங்க, சும்மா என்கொயரி தானே. அவர் இறங்கி நடந்து போறாரு, எல்லோ ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு. அது வீடியோ கொடுக்குறேன், ஏறிடுறாங்க. உடனே எனக்கு ராத்திரி ஒரு 3 மணிக்கு ஒரு கால் வருது. அவங்க கேட்டா இந்த லேடி வராங்க. கேட்டா அவர் இறங்கி போறச்ச இந்த மாதிரி நம்ம வக்கீலுக்கு பேசணுமா அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போனாரா. அப்புறம் இந்த பொண்ணு வந்து உடனே இந்த மனைவி வந்து தொடர்பு கொள்றாங்க. போலீஸ் ஸ்டாஃப் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளும் ட்ரை பண்றோம், கிடைக்கவே இல்லை. யார் எந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன ஒரு தகவல் இல்லை. ஒரு புதிய குற்றவியல் சட்டத்தின்படி ஒருத்தரை வந்து என்கொயரிக்கு போகணும்னாக்கா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். அந்த செக்ஷன்ல உங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ல விரும்பல, ஏன்னா அதுல டைம் ஓடுறதுனால நோட்டீஸ் கொடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும், இல்ல சமனை கொண்டு வரணும். யார் கம்ப்ளைண்ட் என்ன விஷயம் கேட்டா பதில் சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, அந்த மனைவி இருக்காங்க, கூட்டு போறாங்கல்ல, அப்ப அந்த மனைவிக்கு ஏன் தகவல் கொடுக்கல? அந்த மனைவி பக்கத்துல நின்று இருக்காங்க. இதுக்கு திரு விஜய் அவர்கள் தான் வந்து அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிறவரு, அவர் பதில் சொல்லியே ஆகணும். அவங்க குடும்பத்துல அவரையோ அவங்க அப்பா அம்மாவையோ செஞ்சா சும்மா இருப்பாரா? டிஎம்கே செஞ்சிருந்தா இவ்வளவு போராட்டம் பண்ணார. இப்ப அவருக்கு அந்த கேள்வி பொதுமக்களா நாங்க கேட்கறாங்க. சட்ட விதிமுறைகள் பல நடந்திருக்கு இந்த விஷயத்துல. நல்ல தெளிவா டாக்குமெண்டோட நாங்க இன்னைக்கு இப்ப எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பிளாஷ் பண்ணுங்க. ஏன்னாக்கா இது முடியுது, நாங்க தேடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஒய்ஃப் வந்து பக்கத்துல இருக்கிற அமைஞ்சிக்கிற K8 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கறாங்க. இங்க யாரையும் ரிமைண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. அங்கேருந்து ஓடுறாங்க. எங்க கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் 2 இருக்கு, K10 K11. அங்க போய் கேட்கறாங்க, அங்க யாரும் ரிமைண்ட் பண்ணல சொல்றாங்க. நானும் தகவலை போன் பண்றேன், யாருமே ரிமைண்ட் ரிப்போர்ட்டே கிடையாது. அப்ப மாயமான யாரு? உடனே நாங்க என்ன பண்றோம், வந்து முதலமைச்சருடைய முதல் காரியதரத்துக்கு 10 மணிக்கு கால் பண்றோம். கேட்டா சொல்றாங்க, அப்படியா மேடம்? அப்படியா மேடம் இல்ல, ஒரு புத்தரை காணும், ஒரு பொண்ணு புதைக்கிறா, 7-8 மணி நேரம் ஆச்சு, எங்க இருக்காரு என்னன்னு தெரியல, எந்த ஸ்டேஷன்லயும் ரிமைண்ட் பண்ணலங்கிறாங்க. அப்ப யார் கூப்பிட்டு போது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்றது, நீங்க எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, நாங்க உள்துறை, எங்க நான் முதலமைச்சர் கீழே தான் உள்துறை வருது, அப்ப நான் உள்துறை செக்ரட்டரிட்ட பேசணுமா நான் கேட்கறேன். உடனே இல்ல நீங்க அனுப்புங்க, நான் அனுப்புறேன். நான் உடனே மெயில் அனுப்புறேன், மெயில் காப்பி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை எடுத்துட்டு போன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு 2 போலீஸ் வராங்க. அதுக்கு நடுவில் அந்த அம்மா வந்து 100 கால் பண்றாங்க. கால் பண்ண போது 2 பேர் வந்துட்டு, என்னமா நடந்தது, நான் இப்போ டியூட்டி முடியும் 10 மணிக்கு மேலே இன்னும் தருவாங்க சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்த. அதுக்கப்புறமா நாங்கள் மெயிலெலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே வந்து அந்த சென்னை மாநகர ஆணையர் நம்பரை எடுத்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. திருப்பியும் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மெசேஜ் அவர் வாட்ஸ்அப் நம்பரில் போட்டேன், இந்த மாதிரி நடந்துருக்கு, இந்த பொண்ணு பரிசளிக்கிறாங்க, ஒருத்தருடைய உயிர் கொஸ்டினபிளா இருக்கு, அவர் எங்க இருக்க என்னன்னு தெரியல, எங்களுக்கு அர்ஜென்ட்னு போட்டேன். அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கால் போடுறோம், எடுக்கல. அப்புறம் ஒரு விஷயம் இருக்கல, அப்புறம் திருப்பி கூப்பிட்றா, நான் கேட்குறோம். நான் இல்லை நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்குள்ள இந்த 2 கான்ஸ்டபிள் போறாங்க. கீழே அங்கே ஒரு கடை இருக்கு, அந்த கீழ் கடையில ஃபுட்டேஜை பார்க்குறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ வந்து எடுத்துட்டு, நான் இல்லைம்மா பார்த்துட்டு இருக்கோம், 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு வராங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அப்புறம் நாங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு புகாரை கொடுக்குறோம்.
புகாரை வாங்கி வச்சுருந்தா இப்போ புது குற்றவியல் சட்டப்படி 0 எஃப்ஐஆர் போட்டு உடனே அவங்க எஃப்ஐஆர் போடணுங்க. இந்த இப்போ கொடுத்தது வந்து மத்தியானம் 2 மணிக்கு கொடுத்துருக்கோம். இப்போ உடனே சிசி ஃபுட்டேஜ் பார்த்துருக்கேன். ஏங்க சிசி ஃபுட்டேஜை பார்க்குறீங்கனாக்க நேராக வந்து தெருமுனையில் வந்து பாருங்கள், இங்கே யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனை பிஸியாக இருக்கும். ஒரு ஆளை காணும்னு சொல்லி காலையிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அந்த டீம் பிஸியாக இருக்கிறேன். அந்த அமைதிக்கரையில் இருக்க எஸ்ஐ பதில் சொல்கிறாரு என்கிட்ட. நான் கேட்ட ஒரு லேடியை ஒரு ரோட்டில் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு லேடியை போலீஸ் வந்து 2:30 12 மணிக்கு கூட்டிகிட்டு வரலாமா? அப்படி என்ன எமர்ஜென்சி, இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சிரிச்சுட்டு மழுப்புறாங்க. இன்ஸ்பெக்டர் எங்க அவர் வெளியில் இருக்கார், வருவார். எப்போ வருவார்? ரைட்டர் இருக்காங்க. என்ன 0 எஃப்ஐஆர் போட? இதுதான் நடக்கிற சமாச்சாரம். மாற்றம் வரும் சொன்னார். என்ன மாற்றம் வந்து இருக்கு காவல்துறையில்? அப்புறம் வந்து வராங்க, அவங்க சொல்லிட்டு விட்டுட்டு வரோம். அந்த அம்மா உடனே அந்த வாசல்லேருந்து பேட்டி கொடுக்குறாங்க. அது சோஷியல் மீடியாவில் இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் சாயந்தரம் திருப்பி சொல்கிறோம். திருப்பி இங்கே வந்துட்டு கமிஷனரை கூப்பிட்றோம். கமிஷனர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. திருப்பி என்ன பண்ணுறோம், இன்னொரு மெயில் அனுப்புகிறோம். அதுக்கும் பதில் இல்லை. இப்படி பல இடங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி தேடுறோம், பதில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு போய் கேட்குறோம். அந்த இன்ஸ்பெக்டரை கால் பண்ணுறோம், அவர் எடுக்கலை. திருப்பியும் போகிறோம். அப்போ ஆனதுக்கப்புறம் இல்லை இதை வந்துடுறாங்க, உட்காருமான்னு சொல்லி அந்த மனைவியை 5 மணிலேருந்து நேற்று ராத்திரி 11 மணி 10:30 மணி வரைக்கும் லேடி காத்திருந்துருக்காங்க ஒரு சிஎஸ்ஆரை வாங்குறதுக்கு. அந்த சிஎஸ்ஆரை வாங்குறதுக்கு கூட இப்போ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. யாரோட பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது? ஒரு பெண்ணு தன் கணவனை யாரோ கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் ஒரு 5-6 லேடி அந்த வந்து மப்டியில் வந்தவங்கள 3 பேர் கார்ல வந்திருக்காங்க. 3 பேர் அங்கே இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ என்ன காவல்துறை இது இன்வெஸ்டிகேஷன்? எல்லாம் சிசி ஃபுட்டேஜ் கொடுக்குறது, நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்க. போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு கேட்கறச்சே இல்லைன்னு சொல்ல காத்திருந்து ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில சாப்பிடலை, அழுக. இதுதான் இந்த கொடூரம் நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வரைக்கும் வரல. நாங்கள் இது பண்ண எனக்கு ராத்திரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் ஒரு மெயில் கொடுத்தேன். இது வந்து ஆள் கொணர்ப்பு மனுவாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உடனே விசாரிக்கணும். 30 மணி நேரம் ஆச்சு. அந்த பெண்ணுடைய கணவன் வந்து இங்கே கிடைக்கல. போலீஸ் வந்து ஒன்றும் பண்ணலை. கமிஷனரை தொடர்பு பண்ண எல்லா தொடர்பையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு அது வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க தலைமை இது நீதிபதி அவர்களுடைய அலுவலகத்தில். அது எங்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ காலையில் 10:30 மணிக்கு அப்புறம் அது கூப்பிட்டு தலைமை வழக்கறிஞர், அதாவது குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் கூப்பிட்டு கேட்குறேன், என்னங்க உங்கள் போலீஸ் நடக்குது? ஒரு சீரியஸாக போட்டு கொடுக்க முடியாதா? என்ன நடக்குது? இன்னைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. இந்த ரிமைண்ட் பண்ணீங்களா? இல்லை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, யார் வேணால் குற்றச்சாட்டல. அதை பற்றி நாங்கள் மறுக்கலை. ஆனால் சட்டப்படி செய்யணும். ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் தகவல் கொடுக்கல? கூட்டு போகிறாங்களா, எந்த டிஸ்ட்ரிக்டில் கூட்டு போனீங்க சொல்லலை. அந்த அவர் எங்கே இருக்காரு, என்ன நிலைமை, அல்ல நீங்கள் கஸ்டடி எடுக்கலைங்கிறீங்க. அப்போ எங்கே போனார், ஏன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல? இத்தனை கேள்வி கேட்குறான். உடனே இல்லை மேடம் நாங்கள் நாளைக்கு இந்த ஹெச்டிபி போடுவோம் சொன்னேன். இல்லை மேடம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வருது ஒரு கால். என்னுடைய நம்பருக்கு ஒரு கால் வந்து ராத்திரி 8:30 மணி இருக்கும். நான் கூட்டு போகிற இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா, திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நல்ல கவனிங்க, கால் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்காரு? உங்க ஸ்டேஷன்ல இருக்காரா? நான் வரேன். அவருக்கு ஒரு ரைட் உண்டு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்றது. இல்லை சொல்ற மேடம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. திருப்பி நாங்கள் போடுற எல்லா கால் ரெக்கார்டையும் நாங்கள் கொடுக்குற கால் லிஸ்டையும் எடுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைனில் வராது. வந்துட்டு மேடம் நான் இப்போ கேட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. யாரை கேட்குறாரு அவர்? எங்களுக்கு தெரியும் யாரை கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. கேட்டு சொல்கிற வைக்கிறேன். அப்புறம் ராத்திரி 12 மணி வரைக்கும் நாங்கள் ஃபோன் போடுறோம், எடுக்கவே இல்லை. சரி இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு காலையில் திருப்பியும் அந்த அமைச்சிக்கிற KH இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றோம். முத்துன்னு பேர். அவர் என்ன சொல்ல, இல்லை மேடம் 10 மணிக்கு நான் போயிட்டே இருப்போம். என்ன போயிட்டு கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கினது மத்தியானம் 12 மணிக்கு வாங்கியிருக்கீங்க, ஒரு 2 மணி சும்மா இருக்கு. இது வரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கலையா? உங்களுக்கு ரைட்டர் இல்லையா டைப் பண்ணி ஏற்றுறதுக்கு? என்ன ஏன் தாமதம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் அப்போ அதையும் கேட்டேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் ட்ரெஸ்ல இருக்கீங்க, நாளைக்கு ரிட்டையர் ஆனப்புறம் மற்ற போலீஸ்காரங்க உங்களையும் உங்க பொண்டாட்டியும் பண்ணா என்ன பதில் கேட்டேன். அப்போ உங்க மனைவியோட உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆமாம் உங்களுக்கு நாளைக்கு இதானதுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா பென்ஷன் செட்டில் ஆனால் இந்த வெக்சல் சமூகம் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் ஒரு மனிதா மேலே இந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும், இவ்வளோ இறங்கி பண்ணிருக்கோம். எத்தனை நாள் உங்களுக்கு இருக்கு, என்ன நினச்சிருக்கீங்க? ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது. புதிய குற்றவியல் சட்டம் உடனே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாகணும். என்ன பேசுறீங்க அப்படின்னு அப்படிதான் கேட்குறோம். நம்ம கேள்வியில் கேட்குறோம். கேள்வி கேட்டது பதில் இல்லை. இது சொல்கிற மேடம் சொல்கிறோம். அதுக்காக அவருக்கு வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ 10 மணிக்கு நம்ம வந்து இவருக்கு சிஜேக்கு வந்து அவங்க பிஏ கூப்பிட்டு எடுத்து அந்த மெயில் எடுத்து வச்சுருங்க. இப்போ 10:30 மணிக்கு நாங்கள் காணொலி காட்சி மூலிமா வந்து இப்போ பேச போகிறோம் சொன்ன உடனே என்ன வருது, இந்த தலைமை நீதிபதிக்கு அமைச்ச மெயில் காப்பியை
அவருக்கு அனுப்புறோம், ஆணையருக்கு, அவருக்கு வாட்ஸ்அப்க்கு. அதை பார்த்தோன்னே ஏன்னா அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு காலையில் திருப்பி சிஎஸ்ஆர் வாங்க போறாங்க, அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன் என்னமா ஆச்சுன்னு. இல்ல மேடம் இன்ஸ்பெக்டர் வராங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஹைகோர்ட் போயிருக்காங்க சொல்றாங்க. ஓ ஹைகோர்ட் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்க இருங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு நாங்க வெயிட் பண்ணிருக்க சமயத்துல இப்ப டிவியில பிளாஷ் வந்துருச்சு. இதே D4 போலீஸ் ஸ்டேஷன் ட்ரிப்ளிக் என்ன நேற்று ராத்திரி 9:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். அங்க ரைட்டர் வந்து இன்னொரு ரிமாண்ட் ரிப்போர்ட்டே நாங்க ரெடி பண்ணல, யாரையும் ரிமாண்ட் பண்ணல சொல்லிட்டு ஒருத்தருமே ரிமாண்ட் ஆகலன்னு. இப்போ நேற்று வரைக்கும் எந்த ஸ்டேஷன்லையும் யாரும் ரிமாண்ட் ஆகல. இந்த எடுத்துட்டு போனவர் எங்க தங்க வச்சாங்க, என்ன பண்ணீங்க, இப்ப வர நியூஸை வச்சு நாங்க சொல்றோம். நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு மாதிரி ஏன் இந்த ஒய்ஃபுக்கு கூட்டு சொல்லல? விதிமீறல் இல்லையா? விதிமீறல் இல்லையா? திரு விஜய் அவர்களை கேட்கிறோம். அவர் தானே காவல்துறை கையில் வச்சிருக்காரு. ஆன்சர். திமுக அரசை பற்றி சொன்னாரு, அதிமுக அரசை பற்றி சொன்னாரு. இதைதான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு வைக்கிற பொதுமக்கள் வைக்கிற கேள்வி. வந்து ஒரு 50 நாள் கூட ஆகல, சாதனை. இதுதான் அவர் ஒரு வழக்கறிஞங்க. திருநாவுக்கரசு ஒரு வழக்கறிஞர், ஒரு யூடியூபர், ஒரு ஜேர்னலிஸ்ட், படிச்சவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை தமிழ்நாட்டில். இதே தள்ளி வழக்கறிஞர் சங்கத்து தலைவருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜுக்கு சொல்றோம், அவர் கையில் எடுக்கிறாங்க, நாங்க கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு போராட்டம் அனுபவிக்கதா இருந்து இவ்வளவு நடக்கிறச்ச உயர்நீதிமன்றத்தின் ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிக்க போற சமயத்துல இன்னைக்கு டிவியில இந்த பிளாஷ் வருது, அவர் கைது செய்யப்பட்டார்னு. ஓ கைது செய்யப்பட்டார்னா ஏன் அவங்களுடைய மனைவிக்கு தகவல் கொடுக்கல? அந்த அம்மா அருமாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருது காவல்துறை? இது அவங்களுடைய சொந்த நாடா? தாலிபான் அரசா? முன்ன திமுக தான் தாலிபான் அரசு, இப்ப இதுவும் தாலிபான் அரசா? 50 நாள் இதுதான் அனுபவம் இல்லாதவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, இவர் வந்து குதிரை பேரம் பேசுறதுக்கு முயற்சி செஞ்சதா அப்படின்னு நியூஸ்ல வருது. இன்னும் நாங்க எஃப்ஐஆர் காப்பி வாங்கல, போய் கோர்ட்ல போய் தான் வாங்கணும். இவர் போய் அந்த எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேசினாராம், மாத்து கட்சிக்கு வாங்கன்னு. அப்ப அந்த ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கிற இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. இவர் இருக்க ஊத்தங்கரை எம்எல்ஏ, இவர் அரெஸ்ட் பண்ண இடம் அமைஞ்சுக்கிற பாருங்க, எங்க 3 முக்கோணம். அப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது இந்த இதோட சட்டம் வந்து அமைஞ்சு அவர் வந்து இதை சாட்சியத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இவர் வந்து ஒரு டெலிபோன் உரையாடலாம், இல்ல இவர் நேரம் சந்திச்சதுக்கான வீடியோவா எம்எல்ஏ ஆஃபீஸர் சந்திச்சாரு, இத்தனைக்கும் அவருக்கு பதில் கொடுத்தாகணும். நாங்க இது சும்மாவே விட மாட்டோம். மற்றவங்கள பேரம் பேசுறாங்க அப்படி இப்படின்னு கிண்டடிச்சு போய் நடந்துக்கிற சமயத்துல இது டிவிக்கு சொல்ற அலிகேஷன்ஸ் அவங்க நிரூபிச்சாகணும் கோர்ட்ல. இன்னைக்கு நிரூபிப்பாங்களா? எப்படி நிரூபிப்பாங்க? இது ஒரு அரசியலை வச்சுட்டு பொதுமக்கள் பழி வாங்கறதா? ஏங்க அவர் வீட்டுக்கு நான் போய் பார்த்தேங்க, அவர் வீட்டுக்கு ஒன்றும் ஒரு வாடகைக்கு இருக்காருங்க, இவர் போய் ஒரு குதிரை பேரத்துக்கு பேசுறாராமா? இந்த அலிகேஷன் வருது எம்எல்ஏ சொல்றாரு. அந்த எம்எல்ஏ அந்த ஊத்தங்கரையிலேயே நாங்க இப்ப போன் பண்ணிக்கிட்டோம், அவர் யாருன்னு தெரியலங்கிறாங்க. நாங்க சொல்லலைங்க, இங்க இருக்கிற போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்தோம், நீங்க அங்க கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கேட்டோம், இங்க எந்த கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். நேற்றுக்கு D4ல 9:30 மணிக்கு அவங்க யாருமே ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணல, யாரும் கஸ்டடியில் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க திருநாவுக்கரசு அந்த வழக்கறிஞர் எங்க வச்சிருந்தாங்க அவங்க? அப்ப இன்னைக்கு மார்னிங் அரெஸ்ட் காட்டுறாங்கனாக்க நேற்றைய மார்னிங் 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட 32 hours இல்லீகல் கஸ்டடி, இல்லீகல் கஸ்டடி, இல்லீகல் அரெஸ்ட், இல்லீகல் கஸ்டடிக்கு ஹியூமன் ரைட் கமிஷன்ல பதில் சொல்லி ஆகணும். நாங்க நிச்சயமா நஷ்ட ஈடு மாண்புமிகு முதலமைச்சருக்கு எழுத காவல்துறை இருக்கு, அவர் மேல இருப்பாங்க. இப்ப நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம், எஃப்ஐஆர் காப்பியை வாங்குறோம். அந்த முகாந்திரம் எப்படி இருக்க முகம் இதை வந்து மக்கள் எளிதாக எடுத்துக்க முடியாது. இப்படியெல்லாம் எம்எல்ஏக்கள் வந்து பொதுமக்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா இவங்க என்னத்தை பிம்பத்தை கட்ட பண்ண உருவாக்குறாங்க அரசு. ஏங்க சட்ட ரீதியாகவும் சரியில்லைங்க, இவ்வளவு புலா இருக்கு அரசுல. அப்ப அந்த சட்டத்துறை அமைச்சர் மிஸ்டர் நிர்மல்குமாருக்கு ஒரு கேள்வி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாருக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு சட்ட ஓட்டைகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்துல, அவர் பதில் சொல்வாரா? அவர் பாஜகலேருந்து இருந்து அதிமுக போய் இப்ப தாவேக்கா போயிருக்காரு, 10,000 பசுமீட் கொடுக்குறாரு. நேத்திலேருந்து ஓடி இருக்கோம் நாங்க, கிட்டத்தட்ட 35 மணி நேரமா தூங்கல சாப்பிடல, அந்த பொண்ணு அலையுதுங்க ரோடா. என்ன பதில்? நாங்களும் அந்த வழக்கறிஞர் கூட ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யணும் அலையிறோம். சட்ட ரீதியாகவும் இவங்க செய்யல, அவர் எங்க வச்சிருந்தாங்க? இப்ப திருநாவுக்கரசு 30ஆம் தேதி காலையில 2:30 மணிக்கு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இது வரைக்கும் ஸ்டேஷன்லயும் இல்லை, எங்க இருந்தார் அவர்? அதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், பொதுமக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல இது மாதிரி நடக்கக்கூடாது.
இது அவசர ஒரு பதிவாக கொடுக்குறோம். இதை மேல் பதிவு வந்து எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா அது உண்மைத்தன்மையை நம்ம அலைவோம். சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். அவங்கள சட்ட ரீதியாக அந்த எம்எல்ஏவை எதிர்கொள்ள வைப்போம் உயர்நீதிமன்றத்தில். நன்றி, வணக்கம்.